தேசிய கீதத்திற்கு அவமரியாதை செய்ததாக குறித்த 8 பேருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு திரைப்படங்கள் ஆரம்பமாவதற்கு முன்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதோடு பார்வையாளர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகவும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருந்தது. இதனை அடுத்தே கேரளாவில் 12 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் சென்னையில் 8 பேர் தாக்குதலுக்கு இலக்கான அசம்பாவிதமும் இடம்பெற்றுள்ளன. கேரளாவில் கைது செய்யப்பட்ட 12 பேரும் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் அவர்களுக்கு எதிராக அரசு அதிகாரியால் விடுக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படிய தவறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாத காரணத்தால் ஏனையவர்களுக்கு எரிச்சல் மற்றும் இடையூறு ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய கீதம் இசைக்கப்படும் போது எழுந்து நிற்க தவறிய 8 பேர் தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தனர். இந்தியர்கள் தேசப்பற்றை காண்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் ஆளும் இந்து தேசியவாதிகளான பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்றத்தின் இந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வரவேற்றிருந்தது. தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்காமை தொடர்பில் மக்கள் இலக்கு வைக்கப்பட்ட சம்பவங்கள் இதற்கு முன்னரும் பதிவாகியுள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த திரைப்படத்தை பார்த்த மாற்றுத்திறனாளி வீரரான சாலில் சதுர்வேதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் 90களின் நடுப்பகுதியில் நடைபெற்ற டென்னிஸ் தொடர்களில் இந்திய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் விளையாடியிருந்தார். கடந்த 3 வருடங்களில் தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க தவறிய பலர் திரையரங்குகளை விட்டு வெளியேற்றப்பட்டதோடு பலர் மீது தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்காமல் தேச துரோகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.